ஹாய் கைஸ், வெல்கம் டு விஷோ இன்ஃபோ. அகத்திப்பூ பொரியல் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போஸ்ட் பண்ணுற வீடியோ எல்லாத்தையும் நீங்கள் உடனே பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகலாங்க. அகத்திக்கீரை தெரியும் எல்லாருக்கும். அதில் இருக்கிற பூ அகத்திக்கீரை பூங்க இதில் தான் நம்ம பொரியல் செய்ய போகிறோம். இதை நல்லா க்ளீன் பண்ணி கட் பண்ணி வச்சுக்கலாங்க. இது எத்தனை பேர் பார்த்துருப்பீங்கன்னு தெரியல, அதனால தான் கட் பண்ணுறதுக்கு முன்னாடியே காமிக்கிறேங்க. இதுதாங்க அகத்திக்கீரையோட பூ. இப்படி தாங்க இருக்கும். கீரை எல்லாருக்கும் தெரியும். இது பூங்க. அகத்திக்கீரையில் எவ்வளோ சத்து இருக்கோ அதே அளவு இந்த பூலையும் இருக்குங்க. இப்போ இதில் பேக் சைடில் இருக்கிற இதெல்லாம் நம்ம கட் பண்ணிவிட்டு தேவையில்லாததெல்லாம் எடுத்துகிட்டு பூச்சி புழு ஏதாவது இருக்கான்னு நம்ம செக் பண்ணிவிட்டு கழுவி சுத்தம் பண்ணிவிட்டு கட் பண்ணி வச்சுக்கலாங்க. அகத்திப்பூவை க்ளீன் பண்ணிவிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேங்க. கழுவி கட் பண்ணி வச்சுருக்கேங்க. அப்புறம் சின்ன வெங்காயம் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கட் பண்ணி வச்சுருக்காங்க பொடி பொடியாக. சின்ன வெங்காயம் சாப்பிட்டா ரொம்ப நல்லதுங்க. அதுக்கப்புறம் பெருங்காயத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் தேவைப்படுதுங்க. அப்புறம் உளுத்தம் பருப்பு ஒரு 1/2 டீஸ்பூன், கடலைப்பருப்பு 1/4 ஸ்பூனுங்க. இது தாளிக்கிறதுக்கு தேவைப்படுதுங்க. அதே மாதிரி தாளிக்கிறதுக்கு சிவப்பு மிளகாய் ஒரு 2 மிளகாய் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க. இந்த ரெசிபிக்கு தேவையான உப்பு எடுத்து வச்சுருக்கேங்க. அதுக்கப்புறம் 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் தேவைப்படுதுங்க. அதுக்கப்புறம் 1/4 ஸ்பூன் கடுகு எடுத்து வச்சுருக்கேன். இனி தாளிக்கிறதுக்கு எண்ணெய். இப்போ எப்படி இந்த பொரியல் செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. அகத்தி பூ பொரியல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. ஒரு பேனை ஹீட் பண்ணி 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றி வச்சுருக்கேங்க. இப்போ ஆயில் காஞ்சிடுச்சு, அதாவது சூடாயிடுச்சு. இப்போ இந்த கடுகை சேர்த்திக்கலாம். கடுகு வெடிக்குது. அடுத்து உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்பு சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. பாருங்கள், கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு சேர்த்து நல்லா கலர் சேஞ்ச் ஆகிட்டுங்க. கோல்டன் கலரில் வரட்டுங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். எந்த ரெசிபி செஞ்சாலும் பருப்பை நல்லா வறுத்துட்டு செஞ்சோம்னா அந்த பருப்பு அங்கங்கே கடிப்படுங்க. நம்ம அந்த ரெசிபி சாப்பிடும்போது அதே செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாங்க. சிகப்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாங்க. சிகப்பு மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். பருப்பெல்லாம் கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ நாம் கட் பண்ணி வச்சுருக்கிற ஆனியனை சேர்த்துக்கலாங்க. ஆனியனை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ இந்த ரெசிபிக்கு தேவையான உப்பை சேர்த்துக்கலாங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. ஒரு செகண்ட் நல்லா வதங்கட்டுங்க. பாருங்கள், வெங்காயம் நல்லா ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சுங்க. இப்போ நம்ம கீரை சேர்த்து வதக்கும்போது இன்னும் நல்லா வெங்காயம் வதங்கிடுங்க. இப்போ நம்ம அகத்திப்பூ கட் பண்ணி வச்சுருக்கோம். கீரைன்னு சொல்லிட்டேன், அகத்திப்பூ. பாருங்கள், இதை இப்போ இதில் சேர்த்துக்கலாங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாங்க. இப்போ இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இந்த பூ இது கூட சேர்ந்து நல்லா வேகட்டுங்க. அகத்திப்பூ பொரியல் சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. நூடுல்ஸ் செய்கிற டயத்தை விட கூட கம்மிங்க. ஏன்னா இது பூ தானே, கீரையாக இருந்தால் தான் ரொம்ப நேரம் ஆகும். இது பூங்கிறதுனால சீக்கிரமாக வெந்துருச்சுங்க. ஃபஸ்ட்டு எண்ணெய் சூப்பர் அட்ராக்ஷன் கலரில் ஃபஸ்ட்டு இருந்தது. இப்போ அதை வதக்குன உடனே இந்த மாதிரி வெளுத்து போன மாதிரி ஆகிடுச்சுங்க. ஆனால் சத்துக்கு குறைவே இல்லைங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கிறேங்க. பாருங்கள், அகத்திப்பூ பொரியல், சத்தான சுவையான அகத்திப்பூ பொரியல் ரெடி ஆகிடுச்சுங்க. இதில் சத்துக்கள் நிறையா இருக்குங்க. கீரையில் எந்த அளவுக்கு சத்து இருக்கோ அதே மாதிரி இதுலேயும் இருக்குங்க. முடிஞ்ச வரைக்கும் நான்ஸ்டிக் பேன் யூஸ் பண்ணாமல் இரும்பு பேனில் நம்ம செஞ்சோம்னா அதோட முழு பலனும் நமக்கு கிடைக்குங்க. இரும்பு சத்து கிடைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம காய் பழத்தில் மட்டும் இல்லைங்க, நம்ம யூஸ் பண்ணுற பாத்திரத்தில் கூட இருக்குங்க. இரும்பு பேன் யூஸ் பண்ணணும். அதாவது இரும்பு வாணலி, இரும்பு தோசைக்கல், இரும்பு கரண்டி இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணிங்கன்னா நமக்கு இரும்பு சத்து முழுமையாக கிடைக்குங்க. சாப்பிட்றதுல மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணாமல் நம்ம யூஸ் பண்ணுற பாத்திரத்துலையும் கான்சன்ட்ரேட் பண்ணுங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். என்னங்க இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஞாபகமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய்.